சூப்பரான பீன்ஸ் பருப்பு உசலி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1.5 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகாய் சேர்த்து ஊற வைக்கிறேன். 1 ஹவர் ஊற வச்சா போதும். பருப்பு உசலி பொதுவாக அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸ் எல்லாத்துலேயுமே செய்யலாம். கடலைப்பருப்பு கூட 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகமும் போட்டு ஊற வச்சுக்கலாம். பீன்ஸை இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தாளிப்புக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஜீரகம், கடுகு, பெருங்காயம், தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சம் போல் வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணியை தெளித்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்சோம் இல்லையா கடலைப்பருப்பு, அது நல்லா ஊறி இருக்கும். அந்த கடலைப்பருப்பு, மிளகாய் எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நான் தாளித்ததில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் பூண்டு இருந்தது, அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதிலிருந்து ஒரு காஞ்ச மிளகாவை வெளியே எடுத்துட்டேன். தேவையான அளவு காரம் சேர்த்துக்குங்க. கூட கருவேப்பிலையும் உப்பும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது பருப்பு 1-2 வரும், சாப்பிட நல்லாயிருக்கும். இதை நம்ம ஆவியில் வேக வச்சும் எடுக்கலாம், எண்ணெயில் பொரிச்சும் எடுக்கலாம். நான் தவாவில் அடை மாதிரி தட்டி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். சுற்றி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நடுவில் ஒரு ஹோல் போட்டு அதுலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். 2 பக்கம் திருப்பி போட்டு வெந்ததும் இது எடுத்து ஜாரில் பிச்சு போட்டு தூளாக பிச்சு போடணும். சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு ஓட்டினோம்னா இதுவும் நல்லா கோர்ஸாக ஒரு பவுட்ரு மாதிரி கிடைக்கும். இந்த பவுட்ரை பீன்ஸ் வெந்திருக்கு பாருங்கள், அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா 2ம் ஒன்றா சேர்ந்து வர வரைக்கும் கிளறி விட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சுவையில் பீன்ஸு பருப்பு உசலி ரெடி.